Hello viewers, welcome to my channel. என் பயணம் உங்களுடன். இன்னைக்கு நம்ம எல்லா டிஃபன் ஐட்டம்க்கும் ப்ளஸ் ரைஸுக்கும் சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மருக்கு ரொம்பவே பொருத்தமான ஒரு ரெசிபி. அந்த ரெசிபிக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து உப்பு போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கும் போது பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை பூசணி நடுவில் இருக்க அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சமாக விட்டிங்கன்னா போதும், ஏன்னா பூசணியிலேயே நிறைய தண்ணி இருக்கும். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். பொதுவாக நம்ம இதில் வந்து பச்சடி செய்வோம், மோர் குழம்பு செய்வோம். இந்த சைட் டிஷ் வந்து ரொம்பவே ஈஸி தான். கிட்டத்தட்ட இதை பச்சடின்னு கூட சொல்லிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விடணும். இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டுற அளவுக்கு வத்துற வரைக்கும் விட்டுறணும். நல்லா வந்து தண்ணி வத்துனதும் இந்த மாதிரி ஒரு கப்பில் மாற்றி வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள். இதில் வந்து தயிர் வந்து நம்ம சேர்த்திக்கலாம். கெட்டியாக இருக்க தயிர் சேர்த்துனா ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்தியாச்சு. இப்போ தயிர் கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். ஏன்னா நம்ம காய் வேகும் போதே கொஞ்சம் உப்பு போட்டனால இப்போ கொஞ்சமாக சேர்த்திட்டா போதும். கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்திக்கலாம். சாட் மசாலா இல்லை அப்படின்னிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துனா போதும். இப்போ நான் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்திக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சைட் டிஷ் வந்து இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட சாட் மசாலா இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா சீரகத்தூள் கூட சேர்த்தலாம். நல்லா கலந்து விட்டுட்டோம்னா நம்ம சப்பாத்தி, பூரி எது கூட வேணால் இந்த டிஷ் வந்து தொட்டு சாப்பிட்லாம். மதியம் லஞ்சுக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த வெயில் காலத்தில் அடிக்கடி சேர்த்த வேண்டிய வெஜிடபிளில் இதுவும் ஒன்று தான். கொத்தமல்லி தழை தூவி நம்ம அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்ல சம்மர் ரெசிபி மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்த்தியான ஃபைபர், வாட்டர் எல்லாமே இதில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம வந்து வாரத்தில் 3 தடவை சேர்த்திக்கணும். பச்சடி வந்து ரெகுலராக நம்ம செய்வோம். அப்படி செய்கிறத விட ரொம்ப சிம்பிளாக குயிக்காக தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்றாமல் இந்த மாதிரி சிம்பிளான சைட் டிஷ் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். சாட் மசாலா போட்டிருக்கனால கொஞ்சம் டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். நான் வந்து இது ராகி சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த சம்மரில் உங்களோட ஃபேமிலியையும் உங்களையும் ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க. உங்களோட வேல்யூபிள் சஜஷன்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.